ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஹோட்டல் ஸ்டைலில் வந்து நம்ம பூரியும் அதுக்கு மசாலும் பண்ண போகிறேங்க. அதுக்கு நான் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் வச்சுருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் சோம்பு போட்டிருக்கேன். சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்ததும் அதில் 2 பெரிய வெங்காயமும் 4 பச்சை மிளகாயும் கட் பண்ணி போட்டிருக்கேன். அதுவும் நல்லா கொஞ்சம் வணக்கி எடுத்துக்கலாம். ரொம்ப வணக்க வேண்டாங்க, ஓரளவுக்கு இந்த கண்ணாடி பதம் வர அளவுக்கு வணங்கினா போதும். இப்போ இதில் வந்து இப்போ நம்ம 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை போட்டுக்கலாம். நான் நாட்டு தக்காளி தான் எடுத்திருக்கேங்க, நீங்கள் எந்த தக்காளி வேணாலும் போட்டுக்கலாம். நாட்டு தக்காளி வந்து கொஞ்சம் அந்த புளிப்பு டேஸ்ட் வருன்றதுனால போட்டிருக்கேன். இப்போ அதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். ஏன்னா நான் 4 பச்சை மிளகாய் தான் போட்டிருக்கேன். நமக்கு காரம் வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இப்போ இதோட பச்சை வாசனை மட்டும் போகட்டுங்க. அந்த மஞ்சள்தூள் மிளகாத்தூளோட பச்சை வாசனை போனதும் நம்ம கிழங்கு பொடிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டுக்கலாம். நான் வந்து கிழங்கு வந்து 1-2 தான் பொடிச்சு வச்சுருக்கேங்க, ரொம்ப எல்லாம் பொடிக்கல. ரொம்ப பொடிச்சோம்னா ஒரு மாதிரி குழம்பு மாதிரி ஆகிடும். நமக்கு பூரியோடு வச்சு சாப்பிட்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிழங்கு கொஞ்சம் கையில் தட்டுப்படுற மாதிரி இருந்துச்சுன்னா தான் நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா இதெல்லாம் கிழங்கு ரொம்ப பெருசாக இருக்கிறதெல்லாம் ஒரு அளவுக்கு நம்ம உடச்சி விட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா மல்லித்தலை கருவேப்பிலை உள்ள போட்டுக்கிறேங்க. நம்ம மல்லித்தலை கருவேப்பிலை போட்டு ஒரு கொதி விட்டோம்னா அதோட அந்த ஃப்ளேவர்லாம் ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். இப்போ நம்மளோட கிழங்கு மசால் ரெடி ஆயிடுச்சுங்க. அடுத்து நம்ம பூரிக்கு வந்து மாவு பிசைஞ்சிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 1/2 கிலோ மாவு எடுத்திருக்கேங்க. நான் இன்றைக்கி மைதா மாவு தான் எடுத்திருக்கேன். கோதுமை மாவுலேயே பண்ணலாம், நான் இன்றைக்கி மைதா மாவில் எடுத்திருக்கேன். ஏன்னா அந்த ஹோட்டல் ஸ்டைலில் நம்ம காமிக்கணும் அப்படின்றதுக்காக. அதில் வந்து பார்த்திங்கன்னா தேவையான உப்பு போட்டிருக்கோம், கொஞ்சமாக ஆயில் போட்டு நல்லா இது பண்ணியிருக்கேங்க. நான் இப்போ வந்து பச்சை தண்ணி தான் ஊற்றி பிசைஞ்சிக்கிறேன். சுடு தண்ணி கிடையாதுங்க, வெறும் பச்சை தண்ணி தான் ஊற்றி பண்ணிடுறேன். நல்ல ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சிட்டோம். இந்த அளவு இருந்துச்சுன்னா போதும். இப்படி நல்லா எடுத்து நல்லா உள்ளே ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அந்த மாவு இன்னும் கொஞ்சம் நல்லா சூப்பராகிடும். மைதா மாவுங்கிறதுனால நமக்கு பிணையிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இந்த அளவு இருந்துச்சுன்னா போதும். இதில் வந்து இப்போ நம்ம லைட்டாக எண்ணெய் மேலே போட்டு தடவி வச்சுக்கலாம், காஞ்சி போகாமல் இருக்கிறதுக்காக. நம்ம ரொம்ப நேரம்லாம் ஊற வைக்க வேண்டாங்க, இப்படியே பண்ணலாம். ஆனால் நான் ஒரு 10 நிமிஷம் மட்டும் நம்ம வச்சுக்கலாம். அப்படியே 10 நிமிஷம் கழிச்சிட்டு நம்ம எடுக்கும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும், அதுக்காக தான். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. இதை நல்லா அப்படி கையில் எடுத்து நம்ம கொஞ்சம் நல்லா அப்படியே ரோல் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம இப்படி பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாவு இன்னும் கொஞ்சம் கூட நல்லா மாலிஷ் ஆகும். பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது மேலே வந்து நம்ம இட்லி துணி இருக்கும் இல்லையா, அதை கூட நம்ம மேலே போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு பிளேட் போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் போதும். நீங்கள் ஃபஸ்ட்டே மாவு இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு வச்சுட்டு நீங்கள் குருமா பண்ணுற அந்த டைம் போதும் இதுக்கு. பார்த்திங்கன்னா 10 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அந்த மாவு எடுத்து பார்க்கலாம். அப்போ இருந்ததுக்கும் இப்போதைக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாவே மாவு நல்லா ஊறி இருக்குது 10 நிமிஷத்துலேயே. இதில் நம்ம சோடா உப்போ இல்லை பேக்கிங் பவுட்ரோ அந்த மாதிரி எதுவுமே போடலைங்க, வெறும் நார்மல் உப்பு மட்டும்தான் போட்டிருக்கோம். அவ்வளோ சூப்பராக நல்லா பாருங்கள், நல்லா ஸ்மூத்தாக ஆகிடுச்சு மாவு. பூரி அவ்வளோ சூப்பராக வரும், ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஹோட்டலில் போயிட்டு நம்ம பூரி சாப்பிடும்போது எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட் இருக்கும், அதே மாதிரி நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ நமக்கு தேவையான சைஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம திரட்டிக்கலாம். மாவு திரட்டும் போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து போட்டு திரட்டணும்னு இல்லைங்க. இந்த மாதிரி பாருங்கள், ஒரே மாதிரி நம்ம இப்படி தேய்ச்சிக்கிட்டே இருக்கும்போதே அதுவே ரவுண்டாக வந்துடும். இது மைதா மாவுங்கிறதுனால ஓரளவுக்கு ஷேப் வந்து அன்ஈவனாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் கோதுமை மாவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் கெட்டியாக இது பண்ணுவோம் இல்லையா, கோதுமை மாவு சப்பாத்திக்கெல்லாம் போடுற மாதிரி இருந்தால் அப்போ நல்லா சூப்பராக ரவுண்ட் ஷேப் வரும். இதில் கூட ஓரளவுக்கு நமக்கு ஷேப் வந்து அங்கங்கே கொஞ்சம் இதாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ நம்ம நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு தேய்ச்சிங்கன்னா போதும், ரொம்ப லேசாக தேய்க்க வேண்டாம். ஏன்னா கொஞ்சம் கனமாக இருந்துச்சுன்னா தான் பூரி வந்து உப்பலாக வரும். இப்போ பார்த்திங்கன்னா மாவு ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து இது எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நான் எல்லாமே தேய்ச்சி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டேங்க. ஏன்னா பூரி பண்ணும்போது நம்ம சப்பாத்தினா அது ஒன்று போட்டுட்டு அது சுடுறதுக்குள்ளே நம்ம வேறு தேய்க்கலாம். ஆனால் இது அப்படி பண்ண முடியாது இல்லையா, அதனால் இது பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் உப்பலாகவே இருக்கும். அதே மாதிரி உடச்சோம்னா மடமடன்னு அந்த சவுண்டு அதெல்லாம் இருக்காது, கர்ச்சீஃப் மாதிரி இருக்கும். ரொம்ப சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்குங்க. நீங்கள் இந்த டிஷ்யூ பேப்பர் வந்து தண்ணியில் நினச்சிட்டு நீங்கள் பிச்சு எடுத்திங்கன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு நல்லா சைடை ப்ரெஸ் பண்ணி அப்படியே அமுத்தி விட்டிங்கன்னா அந்த இடம் எல்லாமே உப்பி வந்துடும். பாருங்கள், ஃபுல்லாகவே அப்படியே உப்பி வந்துருச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம இதை திருப்பி போட்டு இதே மாதிரி நம்ம எல்லா பூரியும் சுட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான ஹோட்டல் ஸ்டைல் பூரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். அடுத்து வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். டாடா, பை பாய்.